காய்ஸ் நீங்க ப்ரிவியூல பார்த்த மாரி Instagramல வைரலா போயிட்டு இருக்க இந்த மாரி ஒரு ரீல்ஸ ரொம்ப சிம்பிளா எப்படி எடிட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ முடிஞ்ச அளவு ஃபுல்லா பாருங்க. அடுத்து நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றங்க. வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே. உங்கள்ட்ட ஃபோட்டோ ரூம் ஆப் ஓப்பன் பண்ணீங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். இதில டிரான்ஸ்பரண்ட்ன்னு சொல்லிட்டு மேல கரெக்ட்டா இந்த இடத்துல தெரியுதா? ஸோ ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்க கேலரி வந்து ஷோ பண்ணும். ஸோ உங்களுக்கு எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணணும்னு தோணுதோ, ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணி, இமேஜ் தனியா, பேக்கிரவுண்ட் தனியா இந்த ஆப் பிரிச்சு குடுத்துரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லோட் ஆயிட்டு இருக்கு. லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில உங்களுக்கு லேயர் அப்படின்னு இருக்கும். லேயர் இத கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெர்சன் பேக்கிரவுண்டுன்னு இருக்கும். நீங்க பெர்சன கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழ லைட்டா ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, அவுட்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அத எனேபிள் பண்றேங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெர்சன சுத்தி ஒரு மாரி ஒயிட் கலர்ல வந்துட்டு இருக்கும். ஸோ அதான் நம்மளுக்கு வேணும். நெக்ஸ்ட் அது கீழ பார்த்தீங்கன்னா, சைஸ் இருக்கும். ஜஸ்ட் அத கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ணிட்டு இதோட சைஸ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா கம்மி பண்றேங்க. ஒரு 10 அந்த மாரி ரேஞ்ச் செட் பண்ணீங்க. அது கரெக்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் அது பக்கத்தில பார்த்தீங்கன்னா, பிளர் அப்படின்னு இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. ஸோ பிளர் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஒரு 8 அந்த மாரி ரேஞ்சுக்கு செட் பண்ணீங்க. அது கரெக்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் அது பார்த்தீங்கன்னா, கலர் இருக்கும். ஸோ கலர கிளிக் பண்ணிட்டு, ஸோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக்க குடுத்துட்டு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி வீல் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பிளாக்கும் இல்லாம, ஒயிட்டும் இல்லாம, இப்ப நீங்க வீடியோல பார்க்குறீங்கல்ல, தெரியுதுல்ல? ஸோ சேம் இதே மாரி கரெக்ட்டா வந்து செட் பண்ணிட்டு, ஜஸ்ட் பேக் வந்துருங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேல லைட்டா ஸ்க்ரோல் பண்ணுங்களேன். இதில உங்களுக்கு ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஷேடோ கரெக்ட்டா இந்த இடத்துல இருக்கு பாருங்க. தெரியுதா? ஸோ இத எனேபிள் பண்றேங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு 4 ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டா வந்து டாப் 1ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஜஸ்ட் அத கிளிக் பண்றேங்க. ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, பின்னாடி ஷேடோ மாரி வரும். ஸோ நம்ம வீடியோல பார்க்கவும் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பெர்சனுக்கு பின்னாடி ஒரு பிளாக் கலர்ல வந்துட்டு இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு தேவை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மேல லைட்டா ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, இதில உங்களுக்கு லைட் அப்படின்னு இருக்கும். லைட் ஜஸ்ட் அத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, பெர்சன் கொஞ்சம் பளிச்சுன்னு இருப்பாங்க. ஸோ நார்மலா இங்க ஆஃப்ல இருந்தா கொஞ்சம் பிளாக்கா இருக்கும். ஸோ ஆன் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பிளாக்கா இருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடலாம். இதில லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, அட்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் குடுத்துருப்பாங்க. அட்ஜஸ்ட் இத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சேச்சுரேஷன கிளிக் பண்றேங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த சேச்சுரேஷன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா வந்து கம்மி பண்ணிக்கங்க. ஒரு -36 அந்த மாரி ரேஞ்ச் செட் பண்ணீங்க. அது கரெக்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் டன் குடுத்துருங்க. ஓகே. நெக்ஸ்ட் இங்கேயும் டன் குடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மேல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அத கிளிக் பண்ணிட்டு, இதில சேவ் டூ கேலரின்னு இருக்கும். ஜஸ்ட் அத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஃபோட்டோ உங்களோட கேலரிக்கு வந்து சேவ் ஆயிடும். ஸோ இதே மாரி உங்கள்ட்ட எத்தன ஃபோட்டோ இருக்கோ சேம் அதே ப்ராசஸ் தான். பட் ஒரு ட்ரிக் ஒண்ணு சொல்றேன். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா, இந்த மாரி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா, ஜஸ்ட் அந்த பெர்சன கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரீப்ளேஸ் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அத கிளிக் பண்ணிட்டு, ஸோ அடுத்த பெர்சன வந்து நீங்க இங்கேயே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபார் அன் எக்ஸாம்பிள் இன்னொரு பெர்சன வந்து குடுக்குறேன். ஸோ இத வந்து குடுத்ததுக்கப்புறம் அகைன் இத ஸ்கேன் பண்ணிட்டு, நீங்க எஃபெக்ட் அந்த என்னென்ன எஃபெக்ட் எப்படி எப்படிலாம் பண்ணீங்களோ, சேம் அதுவே வந்து கரெக்ட்டா வந்து அதுவே செட் பண்ணி குடுத்துரும். நீங்க ஜஸ்ட் அலைன்மென்ட் பண்ணி கரெக்ட்டா சென்டரா இருக்கிற மாரி செட் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் போதும். மத்த எல்லா ஆப்ஷனும் நீங்க ப்ரீவியஸா எந்த ஃபோட்டோக்கு எந்த மாரி குடுத்தீங்களோ, சேம் அதே அப்ளை ஆயிடும். ஸோ டன் குடுத்துட்டு மேல எக்ஸ்போர்ட்ட குடுத்துட்டு, சேம் அதே மாரி நீங்க சேவ் டூ கேலரின்னு குடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம Capcut ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே. Capcut அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு டெம்ப்ளேட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த டெம்ப்ளேட் எங்க இருக்கும்? அது எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளேயே போக போக சொல்றேன். ஸோ வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. ஓகே. இப்போ ப்ளே பண்ணலாம். எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளெயினான ஒரு வீடியோ தான் அது. இந்த வீடியோல வந்து நம்ம ஃபுல்லா வந்து ஆட் தான் பண்ண போறோம். நெறைய எஃபெக்ட்ஸ், அனிமேஷன்ஸா ஆட் பண்ணி இந்த வீடியோவ ரொம்ப பக்காவா செட் பண்ண போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல வந்துடுறேன். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் கலர்ல ஒரு பேக்கிரவுண்ட் வரும். ரொம்ப கிளியரா வரும் பேக்கிரவுண்ட். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் டெக்ஸ்ட் வரும். கரெக்ட்டா இந்த இடத்துல வந்து கர்சர செட் பண்ணீங்க. அந்த டெக்ஸ்ட் வரதுக்கு முன்னாடி செட் பண்றேங்க. செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழ லைட்டா ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, இதில உங்களுக்கு ஓவர்லே அப்படின்னு இருக்கும். ஓவர்லே கரெக்ட்டா இந்த இடத்துல இருக்கு பாருங்க. தெரியுதா? ஸோ இத கிளிக் பண்ணீங்க. இதில ஆட் ஓவர்லே கிளிக் பண்ணீங்க. ஸோ இப்போ நம்ம அங்க ஃபோட்டோ ரூம்ல நம்ம ஃபோட்டோஸ்லாம் வந்து எடிட் பண்ணி வச்சோம்ல, அந்த ஃபோட்டோ வந்து இங்க எடுத்துட்டு வரணும். ஸோ இதில மேல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீடியோ ஃபோட்டோன்னு இருக்கும். நீங்க ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு, ஸோ அங்க ஃபர்ஸ்ட்டு இது நீங்க ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணியிருப்பீங்கல்ல, சேம் அதே ஃபோட்டோவ நான் இங்க எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வந்துட்டு லைட்டா வந்து பெருசாக்கிக்கிறேன். தெரியுதா? ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஷேடோ ஆட் பண்ணியிருப்போம். நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இதில பார்த்தீங்கன்னா வந்து அந்த பெர்சனுக்கு பின்னாடி ஒரு மாரி பிளாக் கலர்ல ஷேடோ இருக்கு. ஸோ அது பார்க்க கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கும். ஸோ அதுக்காக தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ட்ரிக் வந்து சொல்றேன். இதில நம்ம நெறைய ஃபோட்டோ ஆட் பண்ணணும். ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோ ஆட் பண்றேங்க. ஆட் பண்ணிட்டு, அந்த ஃபோட்டோவ பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து டிராக் பண்ணி விட்டுருங்க. இது எதுவரைக்கும் இருக்கோ, அதுவரைக்கும் டிராக் பண்ணிட்டு, மத்தத வந்து கிளிக் பண்ணி டெலீட் பண்றேங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோ தான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லா வந்து செட் பண்ணியிருக்கேன். செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஓகே. இதில ஸ்க்ரோல் பண்ணிட்டு, இதில அப்படியே வேர்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். குட் பாய் இல்ல, பேட் பாய் இல்லன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அந்த பேட் பாய் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. இப்ப அந்த வேர்ட் வரத்துக்கு முன்னாடி நீங்க கரெக்ட்டா வந்து கர்சர செட் பண்ணிட்டு, ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி கீழ ஸ்ப்ளிட் குடுத்துருங்க.
ஓகேவா? கட் பண்ணிடும். நெக்ஸ்ட் அதே மாரி அந்த பேட் பாய்ன்னு சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம் அது முடியும். கரெக்ட்டா நவுத்திட்டே வாங்க. முடியுதா? அடுத்த டெக்ஸ்ட் எங்கே ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து ஸ்ப்ளிட் குடுத்து இது பண்றேன், கட் பண்றேங்க. இதே மாரி இந்த டெக்ஸ்ட்ல உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் வந்து வேற ஃபோட்டோ வைக்கணும்னு தோணுதோ, ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபோட்டோ வந்து கட் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி முடிச்சிடுறேன். ஓகே. பக்காவா வந்து கட் பண்ணி முடிச்சுட்டேன். ஜஸ்ட் ஃப்ரண்ட்ல ஸ்க்ரோல் பண்ணிடுறேன். ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ நம்மளுக்கு எதுவும் பண்ண தேவையில்ல. செகண்ட் ஃபோட்டோ ஜஸ்ட் கிளிக் பண்றேங்க. ஓகேவா? செகண்டா அந்த வேர்ட் வருதுல்ல, அந்த இடத்துல நம்ம ஒரு கட் பண்ணியிருப்போம் ஃபோட்டோவ. அத கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. வந்தீங்கன்னா, அதில உங்களுக்கு ரீப்ளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ரீப்ளேஸ் இத கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணுங்க. ஸோ இம்போர்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்க 2 ஃபிங்கர வச்சு அட்ஜஸ்ட்மென்ட் மட்டும் பண்ருங்க. ஸோ இந்த மாரி. அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிட்டீங்களா? இதே மாரி அடுத்த ஃபோட்டோ பண்ணுங்க. ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு கீழ லைட்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரேன். ஸோ இதில ரீப்ளேஸ கிளிக் பண்ணிட்டு, ஸோ அடுத்த ஃபோட்டோவ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் அதே மாரி கொஞ்சமா வந்து இது ஜூம் பண்றேங்க. அப்பதான் வந்து கரெக்ட்டா ஃபிட் ஆயிடும். ஸோ இதே மாரி அடுத்த ஃபோட்டோ பண்றேங்க. இருக்கிற எல்லா ஃபோட்டோவும் சேம் ப்ராசஸ் தான். ஓகே. பக்காவா வந்து எல்லா ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டேன். ஜஸ்ட் ப்ளே பண்றேன். இன்னும் வீடியோ முடியல. ஸோ நம்ம நெறைய எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. அனிமேஷன் ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ ப்ளே பண்றேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ கரெக்ட்டா ஒரு வேர்டும் வரும்போது ஒரு இமேஜா வந்து உங்களுக்கு அப்படியே ஷோ ஆகும். ஸோ பக்காவா வந்து கன்டின்யூ ஆகுற மாரி தான் குடுத்துருக்கேன். உங்களுக்கு வீடியோல பார்த்தாலே கிளியர் கட்டா புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதில அனிமேஷன் ஆட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபோட்டோக்கு வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு கீழ லைட்டா ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, அனிமேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அனிமேஷன். ஸோ இத கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இன்னு, அவுட்டு, காம்போன்னு இருக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, காம்போ அப்படின்னு இருக்கும். அத கிளிக் பண்றேங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய பேருக்கு இந்த மாரி ஷோ ஆகும். நோ இன்டர்நெட் கனெக்ஷன், ட்ரைங் டூ இன்டர்நெட் அண்ட் கனெக்ட்ன்னு காட்டும். ஸோ இந்த மாரி வந்து என்ன ப்ரோ பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, இத எப்படி ரிசால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் செப்பரேட் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும், கமெண்டோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் குடுக்குறேன். உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்தா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ரிசால்வ் ஆயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, காம்போ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பவுன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1 அப்படின்னு இருக்கும். பவுன்ஸ் 1 கரெக்ட்டா இந்த இடத்துல இருக்கு பாருங்க. தெரியுதா? ஸோ இத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோவே வந்து இன்னுக்கும், அவுட்டுக்கும் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜூம் அவுட் போட்டு கரெக்ட்டா அது செட் பண்ணிக்கும். ஸோ இப்ப நான் டிக் பண்ணிட்டு ப்ளே பண்றேன். எப்படி இருக்குன்னு பாருங்களேன். தெரியுதா? ஸோ இதே மாரி அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு, அனிமேஷன கிளிக் பண்ணிட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வேற குடுக்கணும். ஸோ அதனால ஞாபகம் வச்சுங்க. ஒரே மாரி குடுக்காதீங்க. நல்லா இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் யூஸ் பண்றத நான் சொல்றேன். ஸோ அத மட்டும் யூஸ் பண்ணுங்க. அது பார்க்க கொஞ்சம் நல்லாருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காம்போ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில 2 ரோ இருக்கும். மேல ஒரு ரோ, கீழ ஒரு ரோ இருக்கும். ஸோ இதில செகண்ட் ரோல ஃபிளாஷ் என்ஹான்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்க இருக்கும். கரெக்ட்டா இந்த இடத்துல. இதோ தெரியுதா? ஸோ இத வந்து கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்க ஃபோட்டோ வந்து ஒரு மாரி அப்படியே ஃபிளாஷ் மாரி அடிச்சுட்டு போகும். ஸோ நான் காட்டுறேன் பாருங்களேன். தெரியுதா? ஸோ இதே மாரி அடுத்ததும் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு அனிமேஷன குடுத்துட்டு, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சேம் அதே குடுத்துடுறேன். கொஞ்சம் அதுக்கு நல்லாருக்கு. ஸோ இந்த வேர்டுக்கு வரும்போது இந்த எஃபெக்ட் இருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் அத குடுத்துடுறேன். ஸோ இதே மாரி அடுத்த ஃபோட்டோக்கு வந்து அனிமேஷன வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு இந்த வாட்டி வந்து மாத்தி குடுக்கலாம். ஸோ கீழ லைட்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இதில பவுன்ஸ் 1ன்னு இருக்கும். ஸோ அத குடுத்துருங்க. ஸோ அடுத்த ஃபோட்டோக்கு வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு அனிமேஷனுக்கு போயிட்டு, ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல்லா வேற குடுத்துடலாம். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஜூம் 1ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அத குடுத்துருங்க. அது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஓகே. இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில அனிமேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ உங்க ஃபோட்டோவோட ஃப்ரண்ட்ல வந்துருங்க. நீங்க ஃபோட்டோ ஆட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஒயிட் கலர்ல பேக்கிரவுண்ட் வரும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஜஸ்ட் பேக் வந்துடுறேன். ஓகே. பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழ உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எஃபெக்ட்ஸ் கரெக்ட்டா இந்த இடத்துல இருக்கு பாருங்க. தெரியுதா? ஸோ இத கிளிக் பண்ணீங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ எஃபெக்ட்ன்னு இருக்கும். இத கிளிக் பண்ணீங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வரும். இதில மேல லைட்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில உங்களுக்கு ரெட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெட்ரோ கரெக்ட்டா இந்த இடத்துல இருக்கு பாருங்க. தெரியுதா? ஸோ இத கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் வந்து ஷோ ஆயிட்டு இருக்கும். ஸோ இதில கீழ லைட்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில உங்களுக்கு பிளாக் நாய்ஸ்ன்னு சொல்லிட்டு கரெக்ட்டா இந்த இடத்துல இருக்கு பாருங்க. தெரியுதா? ஸோ இத கிளிக் பண்றேங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களோட வீடியோல வந்து ஒரு மாரி பிளாக் கலர்ல டாட்டா வரும். ஸோ அதுதான் நம்மளுக்கு வேணும். ஜஸ்ட் அந்த அட்ஜஸ்ட்மென்ட்ட கிளிக் பண்ணிட்டு, இதோட ஸ்பீட் அமௌண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா வந்து கம்மி பண்ணிக்கங்க. ஒரு 18 அந்த மாரி ரேஞ்சுக்கு செட் பண்ணீங்க. அது கரெக்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் டிக் பண்ணிடலாம். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஃபெக்ட்ட வந்து இந்த வீடியோ ஃபுல்லா வந்து ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ஓகே சூப்பர். இப்போ ப்ளே பண்ணலாம். வாவ்!
அந்த ஒரு ஃபோட்டோ வரும்போது ஒரு வேர்டு ப்ளஸ் அந்த பேக்ரவுண்ட் இருக்க எஃபெக்ட், அனிமேஷன்லாம் பார்த்தா சும்மா வேற லெவலா இருக்கு. ஸோ ஃபோட்டோ ஒன்னொன்னா மூவ் ஆயிட்டு போகும்போது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஓகே. கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்கும் புடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் ஒன் பண்றேங்க. இப்ப Instagram வைரலா போயிட்டுருக்கு. ஸோ இந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு வேணும்னு நெனச்சீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, என்னோட டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. என்னோட சேனல் தான் அது. ஸோ அத ஃபாலோ பண்ணிங்க. லேட்டஸ்ட் அப்டேட்லாம் குடுத்துட்டுருப்பேன். ஸோ அதுல இந்த வீடியோ அந்த வீடியோக்கு கீழ ஒரு வெப்சைட் லிங்க் இருக்கும். ஜஸ்ட் அத கிளிக் பண்ணி உள்ள போயிட்டீங்கன்னா, மெட்டீரியல் லிங்க்ன்னு இருக்கும். ஸோ ஈஸியா டவுன்லோட் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்து ரிப்ளை பண்றேன். இதே மாரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல வந்து பார்க்குறேன். அன்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் SD.